8ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து அந்த பொருளாதார ஸ்தானமான 2ஆம் இடத்தை தான் கெடுத்துருக்கு. 12ஆம் இடத்து குரு உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பை கொடுப்பார். நிறைய பேருக்கு இப்போ உள்நாட்டு சுக்கிர தசை, கேது தசை, தேய்பிரை சந்திர தசை நடக்கிறவங்களுக்கு 75% பலன்கள் அப்படிங்கிறது. இன்பம் துன்பம் இரண்டும் ஒன்றென கடக்கும் போதுதான் வாழ்க்கையின் பயணம் புரியும். சரிதானுங்க. கடந்த 2023, 24 இந்த 2 வருஷமே துன்பம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை சந்திச்ச கடகராசிக்காரர்கள் 2025ல இன்பம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட்டை ருசிக்க போறீங்க. கடுமையான அஷ்டமத்து சனியோட கோர தாண்டவத்தால ஆடி போயிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025ல 5 சிறந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உண்டான டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறதையும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். சொன்னபடியே 2023 ஜனவரியில் கரெக்டாக அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சது. அந்த சனி பயிற்சியில் அதிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு 4-5 மாதங்களில் அந்த சனி பயிற்சி நடக்க போகுது. அதிகமான துன்பங்களுக்கு ஆளான ராசிகளில் முதல் ராசியாக கடந்த 2 வருடமாக கடகராசி தான் இருந்துச்சு. அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருட சனி பயிற்சினால முற்றிலும் விலக போகுது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட மெயின் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சியோடு சேர்ந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகளையும் கம்பைன் பண்ணி ஒரு 5 சிறந்த மாற்றங்கள் 2025ல் கடகராசி கிடைக்கும் போது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த குரு பயிற்சி. குரு பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் 12ஆம் இடத்துக்கு போக போறாரு. அந்த மாதமே ராகு கேது பயிற்சியும் நடக்குது. ராகு 9லிருந்து 8ஆம் இடத்துக்கும், கேது 3லிருந்து 2ஆம் இடத்துக்கும் பயணமாகிறார். இந்த 2 பயிற்சிகளும் ஒரு மிதமான ஒரு பயிற்சி, ஒரு கிரக சஞ்சாரம். ஆனால் சனியோட பயிற்சி இருக்கு பாருங்க, அது மார்ச் 29லேயே நடந்துடுது. 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போக போறார். 9ஆம் இடம்ங்கிறது குருவோட வீடு. அருமையான ஒரு பாவம், அற்புதமான பலன்களை தரப்போறார். அதுல முதல் மாற்றம் அப்படிங்கிறது பொருளாதார மேன்மை. இவ்வளவு நாள் 8ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து அந்த பொருளாதார ஸ்தானமான 2ஆம் இடத்தை தான் கெடுத்துக்கிட்டு இருந்தாரு. கையில எவ்வளவு பணம் வந்தாலும் நிக்க மாட்டேங்குது, நிறைய விரயங்கள், இதெல்லாம் நிறைய தவிச்சு போயிட்டீங்க. அதே மாதிரி அடிப்படையா நமக்கு தேவையான விஷயங்கள்ல கூட எக்கச்சக்க இடைஞ்சல்கள் வந்துச்சு கடந்த 2 வருஷம், குறிப்பா பொருளாதார வாழ்க்கையில. அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது சீரமையக்கூடிய ஒரு காலகட்டம் 2025. குறிப்பா இந்த பொருளாதார வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் நமக்கு தடப்பட்டு நின்னுச்சோ, எங்கெங்கெல்லாம் நம்மளால அந்த இடத்த மீறி ஜெயிக்க முடியலையோ பொருளாதார அளவுல, அந்த இடத்துலலாம் வெற்றிகள் கிடைக்கும். நமக்கு தேவையான வெற்றிகளை இந்த 2025 சனி பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கும். கரெக்டா ஏப்ரல் மாசத்துல இருந்து அப்ளிகபிள். நின்றுட்டு இருந்த பணம் வரும். கவர்மெண்ட் ரிலேட்டடா உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள், குறிப்பா அந்த பணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே முடியும். நீண்ட நாள் நமக்கு வர வேண்டிய பணங்கள், குறிப்பா கடன் கொடுத்தது, இந்த மாதிரியான வகைகள்ல பணம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள், பரம்பரை சொத்துக்கள்ல வர வேண்டிய பணங்கள் அல்லது பரம்பரை சொத்துக்கள் நமக்கு சாதகமா இந்த நேரம் பஞ்சாயத்து ஆகும். இந்த மாதிரியான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஏப்ரல் மாசத்துல இருந்தே நிறைய நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். அப்புறம் 2வது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வீட்டுல சுபகாரியம் இருக்கும். கடந்த 2 வருஷம் எதை எடுத்தாலும் தாமதம், தடை. அதனாலேயே சுபகாரிய தடை இல்லைங்களா? சுபகாரியத்தை நம்ம பிளான் பண்ணா கூட அது சரியா அந்த நேரத்துல நடக்காம அது நமக்கு ஒரு திருப்தி அளிக்காம தான் அந்த விஷயங்கள் நடந்திருக்கும். குறிப்பா அந்த சுபகாரியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திருமணம், குழந்தை பிறக்கிறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான சந்தோஷமான விஷயம். ஒரு பணம் நம்ம செலவு பண்றோம், ஆனா அந்த செலவு நமக்கு திருப்திகரமான ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய அந்த செலவா இருக்கும் இல்லையா? இதுதான் சுபகாரியம். அந்த சுபகாரியங்கள் அப்படிங்கிறது 2025 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 4 மாதங்கள்ல உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நிறைய நடக்கும். குறிப்பா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் 12க்கு குரு வந்தா கூட இந்த அஷ்டமத்து சனி முடியறதுனால குழந்தையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுக்கு ஜனனகால ஜாதகத்துல சாதகமான கிரகநிலைகள் இருந்து இப்போ சாதகமான தசை புத்திகள் நடக்கணும். அப்பதான் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஆனா சுப காரியங்கள், குறிப்பா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். நீண்ட நாள் சொத்து முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, கையில பணம் இருக்கு ஆனா நல்ல சொத்துக்கள் கிடைக்கல, நல்ல வீடு கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் அந்த சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இந்த சுபகாரியங்கள்ல வந்துடும். அப்புறம் 3வது பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர் வாய்ப்புகள், குறிப்பா அதிர்ஷ்டம்னே சொல்லலாம், மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
அதாவது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு அதிர்ஷ்டம் வருது இல்லையா, இதுதான் அந்த சொல்லக்கூடிய அந்த மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறது. இந்த வாய்ப்புகள் ஃப்ரீகொண்டா ஏப்ரல் மேல இருந்தே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், குறிப்பா பொருளாதார விஷயங்கள்ல. ஏன்னா உலகமே பொருளாதாரத்தை மையப்படுத்தி ஆயிடுச்சு. அன்பு, அனுசரணை, பாசம் இதெல்லாம் ரெண்டாவது ஆகி போச்சு இல்லைங்களா. இப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது, பொருளாதாரம் இருந்தால் தான் எல்லா இடத்துலையுமே மரியாதை அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்துட்டதுனால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே பொருளாதார மேன்மை அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ளே போயிட்டு. ஆனால் பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் வீட்டில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஒரு குழந்தை மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம், ஒரு குழந்தை உங்கள் குழந்தைய நல்ல மார்க் எடுத்து டிஸ்டிங்ஷன் வாங்கலாம், அதனால உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை உங்கள் பிரதர் யாராவது பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணலாம், இல்லை உங்கள் சிஸ்டர் யாராவது பெரிய அளவில் அச்சீவ் பண்ணலாம், இல்லை நம்மளோட நீண்ட நாள் பரம்பரை சொத்துக்கள் வர்றதுனால வரக்கூடிய அந்த சந்தோஷமாக இருக்கலாம். நீண்ட பயணங்கள் ஃபேமிலியோட ஒன்றா போகிறதுனால ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இப்போ தான் நாங்கள் பயணங்கள் போகிறோம். இந்த மாதிரியான அடிப்படையான ஒரு சந்தோஷங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்மளோட மனித வாழ்க்கைக்கு தேவையானது தானே. இந்த மாதிரியான சந்தோஷங்கள் அப்படிங்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கும். அடுத்தது 4வது என்னன்னா வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு. இந்த 12ஆம் இடத்து குரு உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பை கொடுப்பார். நிறைய பேருக்கு இப்போ உள்நாட்டை விட வெளிநாட்டில் போய் வேலை செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை அல்லது அந்த கனவு நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 2025. குறிப்பாக அந்த குரு மாற்றத்துக்கு அப்புறம், குருவோட பயிற்சி ஆக்சுவலாக மே மாதம் நடக்குது. நீங்கள் ஜூன் ஜூலைல இருந்து அந்த மாதிரியான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாள் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். ஆனால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது 8, 12ஆம் இடங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தசை புத்தி அப்படிங்கிறது இப்போ நடக்கணும். அது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. மற்றபடி வெளியூருக்காவது அட்லீஸ்ட் போவீங்க, ஒரு லொக்கேஷன் சேஞ்சாவது இருக்கும். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்களா, சென்னை போவீங்க, சென்னையில் இருக்கீங்களா, பெங்களூருக்கு போவீங்க. இந்த மாதிரியான ஒரு சின்ன மாற்றம், சின்ன ஒரு பயணமாவது இந்த 2025 அப்படிங்கிறது கடகராசிக்கு கொடுத்துரும். அந்த பயணமானது உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்காம நிறைய வாய்ப்புகளையும் பொருளாதார மேன்மையுமே கொடுக்கும். அதனால எந்த பயணத்தையும் எடுத்துக்கிறதுக்கு தயங்க வேண்டாம். பாக்கியாதிபதி 12ல இருக்கும்போது நம்மளோட நீண்ட தூர பயணங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி 12ங்கிறது நீண்ட தூரத்தை குறிக்கும், தொலை தூரம் அப்படிங்கிறத குறிக்கும். அந்த பாக்கியஸ்தானம், பாக்கியங்கிறது என்ன, நம்ம கையில இல்லாத ஒரு விஷயம் அதிக அளவு பெறப்படுறது தான் பாக்கியம் இல்லைங்களா. அதிர்ஷ்டம் அல்லது மிராக்கிள்ஸ் அப்படின்னு எப்படினாலும் சொல்லலாம், அந்த வார்த்தைகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த 12ஆம் இடத்தோட சம்பந்தப்படும் போது நமக்கு கிடைக்குதுனாலே நம்ம சொந்த ஊர்ல இருந்தா கிடைக்காது அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். இதுதான் 4வது பெரிய மாற்றம் கடகராசியை பொறுத்த வரைக்கும். 5வது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் என்னன்னா, இவ்வளவு இந்த 4 மாற்றமே நம்ம பெரிய பெரிய நல்ல மாற்றம், இன்பங்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டோம். 5வது மட்டும் ஒரே ஒரு சின்ன இது, 2ஆம் இடத்துக்கு கேது வர்றதுனால குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஆல்ரெடி அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்கும்போது வந்த பிரச்சனைகள் தான். அதோட மழை விட்டாலும் தூறல் விடலைங்கிற மாதிரி இந்த 2025ல சின்ன சின்ன குடும்பத்துல சலசலப்பு அப்படிங்கிறது வரும். நம்மளை சுத்தியே வரும். எதுக்குனாலும் நம்மளே பிளேம் பண்ணுவாங்க, எதுக்குனாலும் நம்மளை சுத்தி சுத்தி நம்மளே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால எதையும் கண்டுக்காதீங்க. குறிப்பா அந்த 2ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட நெருங்கிய ரத்த உறவுகளை குறிக்கும். அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, மகள், மகன், இந்த மாதிரி ரொம்ப நெருங்கிய ரத்த உறவுகளை குறிக்கும். அவங்க மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம திறம்பட சமாளிச்சு வெளியில வந்துடலாம், அது வேற விஷயம். ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம மனதளவில் தயாராகிக்கணும். இதுதான் இந்த 2025ல கடகராசிக்காரர்கள் எதிர்கொள்ள போற 5 புதிய நல்ல மாற்றங்கள். இது போக இன்னொரு விஷயமும் இருக்கு, உங்களோட தசை. நம்ம எப்போதுமே நம்ம வீடியோல சொல்றதுதான், உங்களோட தசையை மீறி இந்த கோச்சார பலன்கள் எதுவுமே நமக்கு எந்த பலனையும் கொடுத்துறாது. அதன் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய அந்த 5 நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது 100% கிடைக்கக்கூடிய தசை நடக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னா, குரு தசை, சூரிய தசை, செவ்வாய் தசை, வளர்பிறை சந்திர தசை நடக்கிற கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 5 பலன்களுமே அற்புதமா கிடைச்சிரும். சுக்கிர தசை, கேது தசை, தேய்பிறை சந்திர தசை நடக்கிறவங்களுக்கு 75% பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். சனி தசையும் புதன் தசையும் கடகராசிக்கு பெருசா நன்மை செய்யாது. அதனால 50% தான் இந்த வருடம் நான் சொல்லக்கூடிய இந்த 5 பலன்களும் 50% தான் நன்மை அளிக்கும். ஆனாலும் நன்மை தான், ஏன்னா அஷ்டமத்து சனி முடிகிறதே ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் தான். ஆல்ரெடி நீங்க சனி தசையிலையும் புதன் தசையிலையும் இருந்தீங்கன்னா கடந்த 2 வருஷம் கொடூரமா இருந்திருக்கும். எல்லா கடகராசிக்காரங்களையும் கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே இந்த சனி தசையும் புதன் தசையும் நடக்கிறவங்க தான் உண்மையிலே கொடூரம். அவங்க தான் அந்த கொடூரத்தோட முகத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.